ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வெள்ளை ரவை கிச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு காப்பிடி வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ. இஞ்சி நல்லா கொட்டி வச்சுக்கிறேன் குட்டி குட்டியாக. ஒரு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். பட்டாணி ஒரு 50 கிராம், ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கிறேன். கேரட் பீன்ஸு அதே மாதிரி ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சில்வர் கிண்ணத்தில் கேரட் ஒரு கிண்ணம், பீன்ஸ் ஒரு கிண்ணம் நறுக்கி வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கிச்சடி செய்யலாம் வாங்க. வடைச்சட்டியை வச்சுக்கலாம். இப்போ ரவையை கொட்டுறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடு வர அளவுக்கு வருங்க, கருகக்கூடாது. ரொம்ப ப்ரௌன் கலராக வராமல் ஓரளவுக்கு நார்மலாக அடுப்பு வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரவையை வறுத்துட்டோம். பிளேட்டில் கொட்டிக்கலாம். மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுப்பு வேணால் சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு கடலைப்பருப்பு போட்டோம். ஓரளவுக்கு வெந்துருச்சு கடலைப்பருப்பு. நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வதக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இஞ்சி கொட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க தக்காளியை. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளி நல்லபடியாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கேரட் பீன்ஸு வேக வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அது பட்டாணி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ்லேயும் உப்பு போட்டிருக்கிறேன், பட்டாணிலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். அதனால் அதை போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விடலாம். பாருங்கள், காய் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி காய வச்சுருக்குறோம். 1/4 பிடி ரவைக்கு 750 ml தண்ணி, 3 1/4 பிடி தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ கொதிக்கிற தண்ணியை எடுத்து நம்ம இதில் ஊற்றிட்டு, அதுக்கடுத்து நம்ம ரவைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம உப்புமாவுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். கிச்சடிக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போ நமக்கு ரவைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்துச்சுன்னா ரவை போட்டு நம்ம இது பண்ணும்போது சரியாக இருக்கும். இப்போ தண்ணி
ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சிரும். கொதிச்சோடனே நம்ம ரவையை போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு போடுறேன். நான் 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் சட்னி வச்சு அதுக்கு நம்ம சாப்பிட்றதுனால அதுலேயும் காரம் போடுறோம் அப்படின்ட்டு. நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அளவாக பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இல்லை பெரியவங்க தான் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் சட்னியும் பண்ணுறதுனால அதிகமாக வேண்டான்னு சொல்லிட்டு நான் 2 பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கிறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் ரவையை போட்டுடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அப்போ கட்டி விழுகாமல் வரும். அடுப்பு வேணால் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு இனிமேல் சிம்மிலே இருக்கட்டும். ஆஃப் பண்ணுற வரைக்குமே சிம்மிலே இருக்கட்டும். இப்போ நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு. இல்லைன்னா இப்போயே போட்டுக்கலாம், ஏன்னா தண்ணியாக தான் இருக்குது. ஏதாவது லைட்டாக கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணி விட்டுருங்க, சரியாயிரும். பாருங்கள், இப்போ நல்லா கிண்டிட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிண்டி விடலாம். அப்போ பார்க்கலாம், வெந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். அடி பிடிக்கல, நல்லா இருக்குது. மறுபடியும் 1 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்கு முந்திரி வறுத்து போட்டுடலாம், சரிங்களா? இப்போ நம்ம முந்திரி வறுத்து போட்டுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உப்புமா வெந்துருச்சான்ட்டு. உப்புமா சரியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை வேணால் கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை. இப்போ நம்ம முந்திரியை வறுத்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு நெய் தேவைன்னாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ முந்திரி போடுறேன். இது நம்மளோட பிரியம்தான், நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னா இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி வறுத்துட்டோம். நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். வச்சுட்டு சட்னியை தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு அப்புறமா அதுக்கு மல்லித்தலை கொஞ்சமாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் சட்னி தாளிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போடுறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சட்னிக்கு தாளிச்சிட்டோம். அதை சட்னியில் ஊற்றிடலாம். அப்புறம் மல்லித்தலை பாருங்கள், பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதே கிச்சடியில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு நம்ம பரிமாறலாம். இப்போ அருமையான வெள்ளை ரவை கிச்சடி ரெடி. சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.